வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரும் தோல்விய புதுசா ஆரம்பிச்ச தாவேகா கிட்ட சந்தித்திருக்கிறாங்க. தேர்தல் தோல்விய தாண்டி தேர்தலுக்கு அப்புறமா நடந்த சம்பவங்கள் அந்த கட்சிய பெருமளவுல நிலைகுலைய வைத்திருக்குது. பெருமளவுல காயப்படுத்தியிருக்குதுன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல காங்கிரஸ் இங்கிருந்து அங்க போய் தாவேகால கூட்டணியில சேர்ந்தாங்க. அதற்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே விசிக, 2 கம்யூனிஸ்டுகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவர்கள் எல்லாருமே வந்துட்டு நாங்க வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் அண்ட் விசிக இவர்கள் தற்பொழுது தாவேகாவினுடைய அமைச்சரவையிலே இணைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல மனிதநேய மக்கள் கட்சி தற்பொழுது உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அவர்களும் இனி வரக்கூடிய தேர்தல்ல சொந்த சின்னத்திலேயே போட்டியிடுவோம் அப்படின்ற மாதிரியான தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திமுகவ பெரிய அளவுல காயப்படுத்தி இருக்குது. அவர்கள் பெருமளவுல நம்பியிருக்கிறது சிறுபான்மையினரினுடைய வாக்கு. இந்த தேர்தலிலேயே தாவேகாவுக்கு முக்காவாசி போயிருச்சு. கிறிஸ்தவர்களினுடைய வாக்கு, இஸ்லாமியர்களினுடைய வாக்கும் ஒரு பங்கு விஜய்க்கு போயிருக்குது. இந்த நேரத்துல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவர்கள் போனது மட்டும் இல்லாம நம்மை திமுக மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. இவ்வளோ நாளா நம்முடைய சமூகத்தினுடைய வாக்கை வாங்கி தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொன்னது. இனி வரக்கூடிய காலங்கள்ல சிறுபான்மையினரினுடைய வாக்கு அப்படின்றது பெருமளவுல திமுகவுக்கு போகாதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்குது. அவர்கள் ஒரு புது விஷயங்களை செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் முதுகுல குத்துனது திமுகவை நிலைகுலைய செய்திருக்குது. அவர்கள் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல தனித்து களம் காண்பது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய கனிமொழி அவர் சொல்லியிருந்தாரு, நாம தனிச்சு நின்னாலே நல்லா முயற்சி பண்ணி தனிச்சு நின்னாலே நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. இப்போ திமுகவினுடைய தலைமையும் அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு நகர்வுக்கு வந்திருக்கிறாங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தனித்து களம் காண்போம். இவ்வளோ நாளா கூட்டணிகளை நம்பினது போதும். அதே நேரத்துல கூட்டணிகள் மட்டும் இல்லாம கருத்து கணிப்பு முடிவுகள், உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரமா வச்சுட்டு நாம தனித்து களம் காண்போம். தனித்து களம் காண்பது வெற்றி அடையிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நாம ஒரு பாரம்பரியமான கட்சி ரொம்ப வருஷமா இருக்கிறோம். கீழே கிராம அளவு வரைக்கும் நம்மளுடைய கிராஸ் ரூட் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால நம்ம தனித்து களம் காண்போம். அதே நேரத்துல இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்போம். கூட்டணிகள் இல்லை அப்படின்றதுனால நிறைய புதுமுகங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். கட்சியை வளர்க்கலாம். கிராம அளவுல வரைக்கும் நாம நம்முடைய கொள்கைகளை இளைஞர்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும். தனித்து களம் காண்போம். 2029க்கு முன்னாடி இந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தனித்து நின்றோம் அப்படின்னா நம்முடைய பலம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால நம்ம தனித்தே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தல் இந்த வருட கடைசி அல்லது அடுத்த வருட தொடக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த தேர்தலில் திமுக தனித்து களம் காண்பதற்கான நகர்வை தற்பொழுது நகர்த்தி இருக்கிறாங்க அப்படின்றத நாம பார்க்க முடிகிறது. பார்க்கலாம் திமுகவினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.